போன வாரம் ஒரு எவிக்ஷன் நடக்குது. நான் நிஜமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு தான் கேக்குது இல்ல காதுல, எல்லாரும் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க, யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, இதெல்லாம் கேக்குது இல்ல. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. பாவங்க அந்த அப்சரா அவங்கள புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. ஏன் அவங்களால கண்டென்ட் கிடைக்கலனா, இல்ல அவங்க அசிங்கமா நடந்துக்கலனா? இப்ப புரியுதா? அசிங்கம்ங்கிறது மனிதர்கள்ல யார்கிட்ட இருக்கும், யார்கிட்ட இருக்காதுங்கிறது இப்ப தெரியுதா? அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்தவங்க, அவங்களால அந்த சமூகமே உயரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில சாதிக்கணும், ஏதாவது ஒரு வகையில தான் முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு தேடி வந்த இடத்துல அவங்கள அடிச்சு துரத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை குப்பைகள் தான், அங்க நல்லவங்க தேவை கிடையாது. அதனால நீங்க அனுப்பிட்டீங்க. ஒரு வகையில் நல்லதுதான் அவங்க அனுப்பப்பட்டது. அதே மாதிரி ஒரு சிலர் அங்க இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க, அதை பத்தி நான் சொல்ல வரல. பட் இருக்கிற மத்ததெல்லாம் யாருங்க அதெல்லாம்? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மிஸ்டர் விஜய் சேதுபதி சார்? நான் நிஜமா கேக்குறேன், இதுக்கெல்லாம் பேரு என்னங்க? உங்க வீட்டு புள்ள ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படத்தோட ப்ரொமோஷன் அந்த ப்ரோக்ராம்ல வந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணு ஒய்ஃபை சேர்ந்து அந்த ப்ரோக்ராம பாப்பாங்களா? அப்படிதான் இருக்கா அந்த நிகழ்ச்சி? உங்களால அதை நிறுத்த முடியாதா? அதுல இருந்து அட்லீஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்படி பேசுறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்ப முடியாதா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொருளை உடைச்சாதான் நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்க, ஒருத்தர் அடிச்சு ரத்த வர வச்சாதான் ரெட் கார்டு கொடுப்பீங்களா? இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சமூக சீர்கேடு. இதுக்கு என்னங்க ரெட் கார்டு கொடுக்காம உள்ள உட்கார வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது ஒழுக்கங்கிறது இருக்கா அவங்க யாருக்கிட்டையாவது? தயவு செய்து சொல்ற ப்ளீஸ், இந்த சீசனை தயவு செய்து இதோட நிறுத்துங்க. உனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால பேசிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க. நான் பேசின முதல் வீடியோக்கே அங்க இருந்து வாய்ப்பு வந்தாச்சு. எனக்கு அந்த குப்பைக்குள்ளெல்லாம் போறதுக்கு எந்த காலத்திலயுமே விருப்பம் கிடையாதுங்க. எனக்கு பொழப்பு இருக்கு, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி பொழைக்கிறேன், அதனால எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. சோ அந்த இன்டென்ஷன் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா இதனால எத்தனை பேருடைய மனநிலை பாதிக்கப்படும். இந்த மாதிரி ஆளுங்களால தாங்க சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் ரேப் பண்ணிட்டு அவங்க கூட சுதந்திரமா வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா சமூகம் அதை பத்தி அக்கறை இல்ல, அதை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் நேரம் இல்ல. அவங்க எல்லாம் உட்காந்து யாரோ யார் கூடயோ உரசிட்டு இருக்கிறத டிவில பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த சமூகம் இன்னைக்கு இப்படி நாசமா போயிட்டு இருக்கு. பிளீஸ் இதுக்கப்புறமாவது நீங்க கொஞ்சம் விழிப்போட செயல்படுங்க மிஸ்டர் விஜய் சேதுபதி சார். இந்த வீக்காவது கொஞ்சம் அவங்க பேசுறாங்க பாருங்க, நடந்துக்கிறாங்க பாருங்க, அதுக்கு கொஞ்சமாவது ஒரு ஆங்கர் பொசிஷன்ல இருந்தாவது பண்ணுங்க. உண்மையிலே சொல்ற கமல் சார் இந்த 2 சீசன் இல்லாம போனது நிஜமாவே நிம்மதியா இருக்கு. அவருக்கெல்லாம் இது எப்படின்னு எனக்கு சொல்லவே தெரியல. பிளீஸ் நீங்க உங்களுக்கு அந்த ஒரு கொஞ்சமாவது உங்களால அந்த கமாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கு, உங்க கையில ஏதாவது இருக்குன்னா தயவு செய்து இதை கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ணுங்க. அந்த குப்பையை கொஞ்சம் கண்ட்ரோலாவது பண்ணுங்க. சீரியஸா தாங்க முடியலங்க. நீ கண்ணை மூடிட்டு போன்னு சொல்றீங்க, நான் கண்ணை மூடிட்டு போறேன். உங்க வீட்டு குழந்தைங்க கூட பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் பாருங்க. எனக்கு சீரியஸா இவ்வளவு கோவமாலாம் கத்துனதே இல்லைங்க. தாங்கவே முடியல. எப்ப பார்த்தாலும் யாரையாவது பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு கன்றாவியோட உச்சக்கட்டும். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ்.